நியூஸ் தமிழ் கழுகு. எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைங்கிறதையும் தனிச்சுதான் போட்டிங்கிறதுல உறுதியா இருக்கிறதாவும் இதை டெல்லிக்கே போன் போட்டும் சொன்னாராம் விஜய். கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட விவகாரத்துல விஜய் உற்சாகமாகி இருக்காராம். தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மீடியாவை சந்திக்கிறதுக்கு முன்னால ஆதவ் அர்ஜுனா விஜய் கிட்ட போன்ல பேசினாராம். அப்ப மீடியா கிட்ட என்ன சொல்ல போறாருங்கிறத விஜய் கிட்ட சொல்ல எங்கேயும் குறுக்கிடாத விஜய், நீங்க எங்க கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடுங்க, குறிப்பா நாம யாரு கூடவும் கூட்டணிக்கு போக போறதில்லைங்கிறத நடுவுல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிடுங்க, அத பத்தி நான் தனியா பேசிக்கிறேன்னு சொன்னாராம் விஜய். தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சட்ட வல்லுநர்களோட ஆலோசனைப்படி தமிழக போலீஸ பத்தி டெல்லி பிரஸ் மீட்ல கடுமையா தாக்கி பேசினாருங்கிறாங்க. குறிப்பா பெரம்பலூர் எஸ்பி விஜய்க்கு கூடின கூட்டத்தை பார்த்தோம் வேற சில காரணங்களுக்காகவும் விஜய பெரம்பலூருக்கு வர வேணாம்னு சொன்னதையும், கரூர் மாவட்ட போலீஸ் தடபுடலா மாவட்ட எல்லையிலிருந்து விஜய வரவேத்து பாதுகாப்புல கோட்டை விட்டதா குற்றம் சாட்டினாரு ஆதவ். இந்த இடத்துலதான் யாரோடையும் கூட்டணி கிடையாதுங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காரு ஆதவ். விஜய் முதலமைச்சரான உடனே கரூர் முழுசா மாத்தப்படும், தனிநபர்கள் பிடியிலிருந்து மீட்கப்படும்னு சுப்ரீம் கோர்ட் வளாக பிரஸ் மீட்ல சொன்னாரு. கூட்டணி இல்ல, தனிச்சுதான் போட்டிங்கிறத நிவாரண தொகை கொடுக்க விஜய் கரூருக்கு வர்றப்ப அறிவிக்க போறாருன்னு சொல்றாங்க. விஜய் பிரச்சாரத்துக்காக ஒரு பிரம்மாண்ட ஹெலிகாப்டர் துபாயில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருதாம். இனி சாலை மார்க்கமா போக போறது இல்லைன்னு விஜய் முடிவெடுத்திருக்காராம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் பல புதிய முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்க, அதுல ஒண்ணு அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஹெலிகாப்டர்ல மட்டுமே தமிழ்நாட்டுக்குள்ள பயணம் செய்யறதுங்கிறதான். இதுக்காக முதல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு நிறுவனத்தை அணுகிச்சான் விஜய் தரப்பு. ஆனா அங்க குறைஞ்ச தூரத்துக்கு பறக்கிற ஹெலிகாப்டர்கள் தான் இருக்குன்னு சொல்லவா. இப்ப துபாயில இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட நீண்ட தூரம் பறக்கிற ஹெலிகாப்டரை ஒரு வருஷத்துக்கு வாடகை கேட்டு கொட்டேஷன் கேட்டிருக்கான் தாவேக்க. ஒவ்வொரு தொகுதி இல்லன்னா மாவட்டம்னு பிரச்சாரத்தை பிரிக்க போற விஜய் ஊருக்கு வெளியில காலி மைதானத்துல மக்களை சந்திக்க முடிவு செஞ்சிருக்காராம். அந்தந்த ஊர்ல ஹெலிபேட் அமைச்சு சிவாஜி ரஜினி மாதிரி ஹெலிகாப்டர்ல போய் பிரச்சாரம் செய்ய போறாராம். முதல் கட்டமா ஹெலிகாப்டர் பயன்பாட்டுக்கான அனுமதியை வாங்குற வேலைகள்ல தாவேக்க இறங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. 2026 கொங்கு மண்டலத்துல அதிமுகவை தோற்கடிச்சு திமுக கோட்டையா மாத்துறதுக்கு புது புது ரோட்கள்ல திமுக வேலை பார்க்க துவங்க, குறிப்பா இளைஞரணி தொகுதி வாரியா களமிறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவோட தோல்வி கொங்கு மண்டலத்துல துவங்கும்னு சில வாரங்களுக்கு முன்னால முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவுக்கு சவால் விட்டாரு. அந்த சவாலை சாத்தியப்படுத்த திமுக தரப்புல இருந்து சைலண்டா பல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மேற்கு மண்டலத்துல இருக்கிற ஒவ்வொரு தொகுதியையும் குறி வச்சு திமுக தலைமை காய்களை நகர்த்துறதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு மொடக்குறிச்சி தொகுதி அதிமுக கூட்டணியில போட்டி போட்ட பாஜக வசம் இருக்கு. அத திமுக வசமாக்க மொடக்குறிச்சிக்கு அமைச்சர் முத்துசாமியும் ஈரோடு திமுக எம்பி பிரகாஷும் சில திட்டங்களை செயல்படுத்த போறாங்களாம். மொடக்குறிச்சியில பிரகாஷுக்கு சொந்தமான இடத்துல அன்பகம்னு இளைஞரணி சார்பில் பிரம்மாண்ட கட்சி அலுவலகம் கட்ட போறாங்களாம். தேர்தலுக்கு முன்னால உதயநிதி ஸ்டாலின் அதை திறக்க போறாராம். இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெண்களோட ஒட்டுமொத்த வாக்குகளையும் திமுக பக்கம் திருப்ப கனிமொழி ஈரோட்டில இருந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவக்க போறாங்களாம். பெண்களை குறிவச்சு கனிமொழியோட பிரச்சார டூர் திட்டமிடப்பட்டிருக்கான். ஒவ்வொரு தொகுதியிலையும் பெண்களை சந்திச்சு மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஆரம்பிச்சு அரசோட திட்டங்களை எடுத்து சொல்லி ஆதரவு திரட்ட போறாராம். இதோட இதுவரைக்கும் கரூர்ல இருந்து கொங்கு மண்டலத்தை கவனிச்ச முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இனி கோவையிலேயே தங்க போறாராம். அதோட முதல் கட்டமா தான் செயல்படாத கொங்கு மண்டல திமுக நிர்வாகிகள் நீக்கப்பட்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் கட்சி தலைமைக்கு எதிராக தொடர்ந்து வேலை செய்யறாருன்னு அறிவாலயத்துக்கு புகார் வந்திருக்கான்.
தேனி தெற்கு மாவட்ட செயலாளராகவும் கம்பம் எம்எல்ஏவாகவும் இருக்கிறவர் கம்பம் ராமகிருஷ்ணன். கம்பம் நகராட்சியில நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ராமகிருஷ்ணன் தன்னோட ஆதரவு நகர்மன்ற உறுப்பினர்களை வச்சு கொண்டு வந்தாராம். தனக்கு கம்பம் நகராட்சி தலைவர் வனிதா கட்டுப்படலைன்னோ தன்னோட ஆதரவாளர்களுக்கு நகராட்சி கான்ட்ராக்டுகளை கொடுக்கலன்னும் கோபப்பட்டு அவரை அந்த பதவியிலிருந்து தூக்குறதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வச்சாரு. கூடவே தன்னோட ஆதரவாளரான அபிராமியையும் நகராட்சி தலைவரா உட்கார வைக்க முடிவெடுத்தாரு. ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சி ராமகிருஷ்ணனுக்கு ஷாக் கொடுத்திருக்கு. ஏற்கனவே இதே பாணியில ஆண்டிப்பட்டி பேரூராட்சியிலையும் தன்னோட ஆளை உட்கார வைக்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோத்து போயிட்டாரு ராமகிருஷ்ணன். திமுக தலைமை அங்கீகரிச்ச சட்டமன்ற தலைவர்களை தன்னோட லோக்கல் அரசியலுக்காக தூக்க நினைக்கிற ராமகிருஷ்ணனுக்கு எதிரா ஸ்ட்ராங்கான ஒரு புகார் அறிவாலயத்துக்கு போயிருக்கான். 2026க்காக செயல்படாத பல மாவட்ட செயலாளர்களை நீக்கிறதுக்கு திமுக தலைமை லிஸ்ட் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில அதுல இவர் பேரு இடம்பெறுமாங்கிற எதிர்பார்ப்பு தேனியில எகிர துவங்கி இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.